பிரவீன் பகடலா இவர் ஹைதராபாத்தில் கிறிஸ்தவ மத போதகராக இருந்து வந்தார். இவர் அங்குள்ள ஏழை மக்களுக்கு மற்றும் கிறிஸ்தவ மக்களுக்கு பிரச்சனை என்றால் எப்பொழுதும் குரல் கொடுக்கும் பிரபலமாக இருந்து வந்தார். இவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் ஏற்கனவே உண்டு. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கொலை மிரட்டல்களும் வந்துள்ளது. ஒரு நாள் ஊழியத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போது மர்மமான முறையில் விபத்தில் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் அவர் விபத்துக்குள்ளான இடத்தில் புகைப்படத்தை வைத்து பார்த்தபோது அவர் மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டது உறுதியாகிறது. காரணம், அந்த விபத்து நடந்த இடத்தின் அருகே அவரின் ரத்தம் படிந்த கட்டைகள் தென்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவருடைய நெஞ்சின் மீது கால்களால் மிதித்த அச்சும் பதிவாகியிருந்தது. அவருடைய புல்லட் வண்டி அவர் மீது இருந்தது. இதனை வைத்து பார்த்தபோது இது விபத்தல்ல, கொலை சதி என தெரிய வருகிறது. போலீசார் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கிறிஸ்தவ அமைப்பினர் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர். பங்கேற்ற மக்களுக்கு பிரவீன் பகடலா மனைவி நன்றினை தெரிவித்தார். பிரபல கிறிஸ்தவ போதகரின் இந்த மர்ம மரணம் தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவருடைய குடும்பத்திற்காகவும் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.